ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய இறுதி நாட்கள் சாதாரண நாட்கள் கிடையாது. ஜூனில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 29ஆம் தேதி இரவு 7:55 மணிக்கு உச்சக்கட்டத்தில் நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும். அதாவது சந்திரன் முழுமையாக அந்த நேரத்தில் தெரிவார். அப்படி தெரியக்கூடிய அதிசயமானது பௌர்ணமி என்று அழைக்கப்படும். பௌர்ணமியானது கரெக்டாக திங்கட்கிழமை வர்றதுனால இது ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியில் அந்த நேரத்தில் கிரகங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தியோடு இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகங்கள் இப்படி சிறப்பாக அமையும் போது கடவுளால் கூட திசை முடியாத அளவுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். அதாவது கடவுளே நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் திசை திரும்புவதை தடுக்க முடியாது. ஏன்னா கிரகங்கள் அன்னைக்கு வலுவாக இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும். ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சக்ஸஸ் ரேட் என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய கவலைகளும் தடைகளும் மாற பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். நீங்கள் கேட்கலாம், இப்படி எல்லாமே சொல்கிறியே எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குதா அப்படின்ட்டு. ஆமாங்க, கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் எப்படி நமக்கு அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் கிரகங்கள் எப்பயுமே எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறது மெயினாக குறிப்பிடப்படுது. சரி, இப்போ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கணும். அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கும் போது ஓரளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படிலாம் பலன்கள் இருக்குங்கிறதோடு கூடவே பரிகாரமும் ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் கன்னி ராசி ஒருத்தர 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த முக்கியமான நேரத்தில் யோகமாக இருக்க போது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய அந்த நட்சத்திராதிபதி சூரியனால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஓரளவு வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் ஈஸியாக நடந்தேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மெயினாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்து வரக்கூடிய உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழிலில் முன்னேற்றங்கிறது அடையும். பெரிய நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் அஷ்டாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பெண்களுக்கு கூட குடும்பத்தினருடைய ஆதரவு முழுசாக கிடைக்கும்.
வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். திருமண வயதினருக்கு வரனானது வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கணும். உங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் கிடையாது, அதிர்ஷ்ட நாளும் கிடையாது. அதனால் பரிகாரமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும். அதனால் உங்கள் கன்னிராசிக்காரங்க அதை செய்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் முன்னேற்றமாக இருக்கும். ராசிநாதன் புதன் ஜூன் 29 அந்த இரவு முதல் உங்கள் கனவுகளை நனவாக்குவார். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்துங்கிறது சேரும். லாபகுருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உங்கள் தன குடும்பதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் இந்த டைம் ஃபுல்லாக சாதகமாக இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். சிலருக்கு திருமணம் கூடும். குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு நல்ல தோள்கள் கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான நிலை உருவாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட இந்த டைமில் இருந்து படிப்பின் மீது கவனம் வேண்டும். உங்களுக்கு அன்னைக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்குது. அதனால் பார்த்த சாரதியை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த டைம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ஆத்மகாரகன் சூரியன் 10வது இடத்துல சஞ்சரிப்பதால் பதவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்து வரக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். தினம் பணியாளர்களாக வேலை பார்த்து வரக்கூடிய உங்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். உங்களுடைய சப்தாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறாரு. ஸோ வருமானம் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த வேலைகள் எல்லாம் இழுப்பறியாக இருந்த நிலை மாறும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும். சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரமுள்ள பதவி கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் கண்டக சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனியால் ஏற்பட்டு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். நட்பு வட்ட விரிவடையோ. தம்பதிக்குள் இணக்கமான நிலையானது உங்களுக்கு உண்டாகும். யோகக்காரகன் ராகு சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நோய் நொடிகளிலிருந்து விடுபடுவீங்க. அதோடு எதிர்ப்புங்கிறது விலகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். இந்த டைம் முழுவதும் தேவைக்கேற்ற பணம் கொண்டே இருக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் இருந்த தடைகள் விலகும். ஸோ உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு இல்லை, அதிர்ஷ்ட நாளும் இல்லை. நீங்கள் பரிகாரமாக அன்னைக்கு பகவதி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.